ஓம் சாந்தி 21/6/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தை முடித்துவிட்டோம். இப்போது நம்முடைய வீடாகிய சாந்தி தாமத்திற்கு செல்கிறோம் என்பது உங்களுடைய நினைவிற்கு வந்திருக்கிறது. வீடு செல்வதற்கு இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கிறது. கேள்வி: எந்த குழந்தைகளுக்கு வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற நினைவிருக்குமோ அவர்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: அவர்கள் இந்த பழைய உலகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு எல்லையற்ற வைராகியம் இருக்கும். வேலை தொழில்களில் இருந்து கொண்டிருந்தாலும் லேசாக இருப்பார்கள். இங்கு அங்கு என்று வீணான வெளி விஷயங்களில் தன்னுடைய நேரத்தை வீணாக்க மாட்டார்கள். இந்த உலகத்தில் தன்னை ஒரு விருந்தாளி என்று புரிந்திருப்பார்கள். ஓம் சாந்தி. சங்கமயுக பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் நாம் கொஞ்ச காலத்திற்கு இந்த பழைய உலகத்தின் விருந்தாளிகள் என புரிந்து கொள்கிறீர்கள். உங்களுடைய உண்மையான வீடு சாந்தி தாமம் ஆகும். இதைதான் மனிதர்கள் மனதிற்கு சாந்தி கிடைக்க வேண்டும் என்று மிகவும் நினைவு செய்கிறார்கள். ஆனால் மனம் என்றால் என்ன, அமைதி என்றால் என்ன, நமக்கு எங்கிருந்து கிடைக்கும் என்று எதையும் புரிந்து கொள்ளவில்லை. இப்போது நம்முடைய வீட்டிற்கு செல்வதற்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். முழு உலகத்தில் இருக்கும் மனிதர்கள் வரிசை கிரமத்தில் அங்கே செல்வார்கள். அது சாந்தி தாமம், இது துக்கதாமம். இதை நினைவு செய்வதோ சகஜமல்லவா? வயதானவர்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இதை நினைக்க முடியும் அல்லவா? நாம் நாடகத்தின்படி சாந்தி தாமத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பது புத்தியில் இருக்கிறது. இது புத்தியில் இருப்பதினால் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்வதற்காக தான் தந்தை வந்திருக்கிறார். சுகதாமத்திலும் ஆத்மாக்கள் சுகம் மற்றும் அமைதியில் இருப்பார்கள். சாந்தி தாமத்தில் சாந்தி மட்டும்தான் இருக்கிறது. இங்கேயோ நிறைய சண்டை சச்சரவுகள் இருக்கிறதல்லவா? இங்கே மதுபனிலிருந்து நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு செல்கிறீர்கள் என்றால் புத்தி உலகாய விஷயங்களில், வீண் விஷயங்களில், உங்களுடைய தொழில் போன்றவைகளில் சென்று விடுகிறது. இங்கேயோ அந்த தொல்லை இல்லை. ஆத்மாக்களாகிய நாம் சாந்தி தாமத்தில் வசிப்பவர்கள் இங்கே நடிகர்களாக இருக்கிறோம். நாம் எப்படி நடிகர்களாக பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறோம் என்பது வேறு யாருக்கும் தெரியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தைதான் வந்து படிக்க வைக்கிறார். கோடியில் ஒரு சிலர்தான் படிக்கிறார்கள். அனைவரும் படிக்க மாட்டார்கள். வெரைட்டி தர்மங்கள் எப்படி வருகிறது என்பது இப்போது புத்தியில் இருக்கிறது. முதலில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள். இப்போது இது உங்களுடைய கடைசி பிறவி. தூய்மையாகுங்கள். பிறகு 21 பிறவிகளுக்கு மிகவும் சுகமானவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று பாபா கூறுகிறார். பாபா மிகவும் நல்ல விஷயங்களை சொல்கிறார். கெட்ட விஷயங்களில் இருந்து விடுவிக்கிறார். நீங்கள் தேவதையாக இருந்தீர்கள் அல்லவா? இப்போது மீண்டும் ஆக வேண்டும். தூய்மை ஆகுங்கள். எவ்வளவு எளிதாக இருக்கிறது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள்
பாவத்திலிருந்து விடுபடுவதற்காக முயற்சி செய்கிறீர்கள். வேறு எந்த பாவமும் செய்யக்கூடாது என்பதில் கவனம் இருக்கட்டும். தேக உணர்வில் வருவதினால்தான் மற்ற விகாரங்கள் வருகிறது. இதன் மூலமாக பாவங்கள் நடக்கிறது. எனவே பூதங்களை விரட்ட வேண்டி இருக்கிறது. இந்த உலகத்தில் எந்த பொருளின் மீதும் பற்று இருக்கக்கூடாது. இந்த பழைய உலகத்தின் மீது வைராகியம் இருக்க வேண்டும். இதனை பார்க்கிறீர்கள். பழைய வீட்டில் இருக்கிறீர்கள், ஆனால் புத்தி புது உலகத்தில் இருக்கிறது. நீங்கள் கர்மாதீத நிலையை நெருங்கும் போது உங்கள் மூலமாக எந்த பாவ கர்மமும் நடக்காது. இப்போது பாவ கர்மங்கள் நடக்கிறது. சம்பூர்ண கர்மாதீத நிலையை அடைந்திருக்கிறீர்களா என்ன? இந்த பிரம்மா பாபாவும் உங்களுடன் மாணவராக இருக்கிறார். படிக்க வைப்பவர் சிவ் பாபா. நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்கள். மாயா உங்களை புயலில் அழைத்து செல்கிறது. மாயையின் கட்டளை என்னவென்றால் பலசாலியுடன் பலசாலியாகி சண்டையிடு என்பதாகும். நீங்கள் அனைவரும் யுத்த மைதானத்தில் இருக்கிறீர்கள். இதில் எந்தெந்த விதமான படை வீரர்கள் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். சிலர் மிக மிக பலவீனமாக இருக்கிறார்கள். சிலர் இடைப்பட்ட பலவீனமானவர்களாக இருக்கிறார்கள். சிலர் மிகவும் பலசாலியாகவும் இருக்கிறார்கள். அனைவரும் மாயையிடம் யுத்தம் செய்யக்கூடியவர்கள். மறைமுகமாக அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடியவர்கள். அதாவது நம்ம குப்தமாக அண்டர் கிரவுண்டில் மாயையுடன் யுத்தம் செய்துட்டு இருக்கிறோம். ஆனால் இது வெளியில் யாருக்கும் தெரியறதில்லை. அதனால நம்ம யுத்தம் செய்யக்கூடியவர்கள், ஆனால் மறைமுகமாக செய்துட்டு இருக்கிறோம் அப்படின்றார். அவர்களும் கூட அண்டர் கிரவுண்டில் அணுகுண்டின் ஒத்திகை பார்க்கிறார்கள். தங்களுடைய மரணத்திற்காக அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் முற்றிலும் அமைதியில் அமர்ந்திருக்கிறீர்கள். அவர்களுடையது விஞ்ஞான பலம். இயற்கையின் ஆபத்துகள் கூட நிறைய இருக்கிறது. அவை யாருடைய வசத்திலும் வராது. இப்பொழுது செயற்கை மழைக்காக முயற்சி செய்கிறார்கள். செயற்கை மழை பொழிந்தால் தானியங்கள் அதிகரிக்கும் என நினைக்கிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவுதான் மழை பொழிந்தாலும் இயற்கை சீற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் என்பது தெரியும். ஏவுகணைகளின் மழை பொழிந்தால் பிறகு என்ன செய்ய முடியும்? இதற்குதான் இயற்கை சீற்றங்கள் என்று சொல்லப்படுகிறது. சத்யுகத்தில் இவைகள் இருக்காது, இங்கு ஏற்படுகிறது. அவை பிறகு விநாசத்திற்கு உதவி செய்கின்றன. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தன்னை பாவங்களிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தேக உணர்வில் ஒருபோதும் வரக்கூடாது. இந்த உலகத்தின் எந்த பொருளின் மீதும் பற்று வைக்க கூடாது. இரண்டாவது பாயிண்ட், மாயை என்ற ஜின் பூதத்திடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஆன்மீக தொழிலில் பிஸியாக இருக்க வேண்டும். பாபாவிற்கு முழுமையான உதவியாளர் ஆக வேண்டும். வரதானம், அனைத்து பொக்கிஷங்களையும் உரிய நேரத்தில் பயன்படுத்தி நிரந்தர குஷியின் அனுபவம் செய்யக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆத்மா ஆகுங்கள்.
பாப்தாதா மூலம் பிராமண பிறவி கிடைத்தவுடனே முழு நாளிற்காக அநேக உயர்ந்த குஷியின் பொக்கிஷங்கள் கிடைக்கிறது. ஆகையால் உங்களுடைய பெயரினால் மட்டுமே இப்போது வரையிலும் அநேக பக்தர்கள் அல்பகால குஷி அடைகிறார்கள். உங்களுடைய ஜட சித்திரங்களை பார்த்து குஷியில் நடனமாடுகிறார்கள். நீங்கள் அனைவரும் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலிகள். நிறைய பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கிறது. ஆனால் அவற்றை உரிய நேரத்தில் பயன்படுத்த மட்டும் செய்யுங்கள். சாவியை சதா முன்னால் வைத்துக் கொள்ளுங்கள், அதாவது சதா நினைவில் வைத்திருங்கள். மேலும் நினைவை சொரூபத்தில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நிரந்தரமான குஷியின் அனுபவம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஸ்லோகன்: தந்தையின் உயர்ந்த ஆசைகளின் தீபத்தை ஏற்றக்கூடியவர்கள்தான் குல தீபம் ஆவார்கள். அவ்யக்த சமிகை: ஆன்மீக நிலையில் நிலைத்திருந்து வெளிநோக்கு முகத்தை விட்டு விடுங்கள். அப்பொழுது உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். மேலும் அனுபவங்களின் கடலில் மூழ்கி விடுவீர்கள். ஓரிரு அனுபவங்கள் அல்ல, அளவற்ற அனுபவங்கள் இருக்கிறது. ஓரிரு அனுபவங்களை செய்து அனுபவத்தின் குளத்தில் ஸ்நானம் செய்யாதீர்கள். கடலின் குழந்தையாகிய நீங்கள் அனுபவக் கடலில் மூழ்கி விடுங்கள். ஓம் சாந்தி. ஜோதியை நினைத்திருந்து இறைவனின் வழி நடந்து சத்யுகம் சென்றிடுவோம். நாம் சத்யுகம் சென்று